ஒரு கிளைண்ட்டு காலில் அந்த பிளாக் கலரு த்ரெட்டில் ஒரு ஆங்க்லெட் மாதிரி வரும்ல, அது போட்டிருந்தாங்க நல்லா இருக்குன்ட்டு அவங்கள்ட்ட 150க்கோ என்னமோ வாங்கி தர சொன்னேன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கி தந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. எனக்கு 11 என்னோட ஆங்கிளோட சைஸு. போடவே இல்லை. அப்புறம் அது அப்படியே பிஞ்சிருச்சு. சும்மா வச்சு வச்சே பிஞ்சிருச்சு. நோ ஆப்ஷன் அக்கா. ஆமாம் வித்யா, நோ ரிட்டர்ன் பாலிசியில் வாங்கிட்டேன். அகிலாக்கா அகிலாக்கா. ஆமாம் வித்யாவா, சும்மா சொன்னேன். நோ ரிட்டர்ன் பாலிசி, கேஷ்பேக்கோட நோ ரிட்டர்ன் பாலிசி. பிரியா எப்படி இருக்கு ஹெல்த்து? எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? அப்பாக்கு ஹெல்த் ஓகேவா? எங்க மதிமா தூக்கிட்டாங்க போல் இருக்கு. பரவாயில்லையா? ஓகே, இந்தாங்க சாப்பிடுங்க. ம், இந்தா பரவாயில்ல. சால்ட் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்பிக்கோ. மாங்காய் அப்புறம் கட் பண்ணி தரேன். இதை முதல்ல முடிங்க. பப்பாளி வெளியே வச்சுருக்கணும். ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு உள்ளே வச்சா அது ஒரு 80% தான் பழுத்துருக்கு. வாக்கிங் போகிறதுக்கு வேண்டி வச்சேன் அலாரம். ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பலாம். வாக்கிங் போயே ஆகணும். வாரத்துக்கு 5 நாளாச்சும் போயிடணும். இருங்க, ட்ரெஸ்ஸு ஃபுல் வியூ காமிக்கிறேன். சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. 3XL வந்துச்சான்னு டவுட்டு தான். 3XL வந்த மாதிரி தெரில, XXL தான் இருக்கும். நான் கவனிக்கல அந்த கழுத்து பகுதியில். நான் போட்டது 3XL. சில டைம் ஃப்ளிப்கார்ட்லேயும் என்ன கோல்மால் பண்ணுவானுங்கன்னா, 3XL போட்டால் 2XL இருந்துச்சுன்னா அதை அனுப்பிச்சுட்ருவானுங்க. நம்ம ஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ட்டு வச்சுக்கோமுல்ல. அப்படியும் கோல்மால் அங்கேயும் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச 3XL மாதிரி தெரில, ஏன்னா லூஸாக இல்லை கொஞ்சம் கூட. தான் என்னோடது ஒன்று இருக்குது. 2 ஆப்பிள் 2 பப்பாயா பீசஸ். என்ன தர? இல்லை திறக்க முடியாது. ஏன்? தண்ணி போட்டுவிட்டிங்களா அப்படியே? சாயந்தரம் போடு. டேப்லெட்டு போடல வித்யா, எடுத்து வச்சுருக்கேன் டேப்லெட்டு. ஃப்ரூட்ஸ் முடிச்சிட்டு அப்புறம் என்ன? சரி चलो, I am going to sleep because tomorrow I have to go for walking. Okay, bye. Bye Priya, good night. Every day 10 kilometers. Wow. சரி உறவுகளே, இந்த 2 பப்பாளி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் நடக்கலாம். மொட்டை மாடிக்கு போவோம். பார்த்து வாங்க சாப்பிட்லாம். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இப்படி தான் பப்பாயா சாப்பிட்ணும், ஹாஃப் ரைப்பனா. பொரியலே செஞ்சிடலாம் மாதிரி இருக்கு. முந்தா நேற்று வாங்கிட்டு வந்தேன் காலையில், ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் வெளியே போகிறோன்ட்டு. சில டைம் பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிருமே பப்பாளி. பாய் பிரியா.